இப்போ வந்து சோறு எப்படி அடுப்பில் குக் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒரு கப் பார்பாயில்ட் ரைஸ் எடுத்து 3 தடவைகள் நன்றாக கழுவி, எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து 30 நிமிடங்கள் அரிசியை நன்றாக தண்ணீரில் ஊற விட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ரைஸை வந்து ரைஸ் குக்கர் இல்லாமல் எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போமாங்க. இந்த ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்கக்கூடிய அளவு ஒரு பாத்திரத்தில் ரைஸை சேர்த்து கொள்ளுகிறேன். அத்துடன் வந்து இன்னமும் ஒரு கப் வந்து எந்த கப்பால் வந்து அரிசி எடுத்தேனோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துள்ளேன். ஏலக்காய் கிராம்பு பட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துள்ளேன். உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம், இல்லையா தேவையில்லை. ரைஸுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து உப்பு சேர்க்கறதில்லை. இப்போது அரிசியை மூடிட்டு 10 நிமிடங்கள் மீடியம் ஹீட்டிலே குக் பண்ணுகிறேன். 10 நிமிடத்துக்கு பிறகு வந்து லோ ஹீட்டிலே நன்றாக குறைத்து விட்டு ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்கணும். இந்த பாருங்கள், லோ ஹீட்டிலே நான் குறைத்து விட்டு ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கிறாருன்னு பாருங்க. அடுப்பில் குக் பண்ணும்போது ரைஸ் வந்து இன்னமும் வந்து நல்ல பொலிவாகவும் சாஃப்டாகவும் வருவார் பாருங்கள். இப்படி வருவார். அதுவும் வந்து நீங்கள் ரைஸை வந்து ஊற விட்டுட்டு குக் பண்ணும்போது இன்னமும் வந்து நல்ல டேஸ்டியாக இருப்பார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.